அனைவருக்கும் வணக்கம். தமிழர் உரிமை வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தாவேகா ஆளுங்கட்சி அவங்க பண்ண 3 தரமான சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் சம்பவம், இந்த முள்ளிவாய்க்கால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தினாரு. அப்போ இடையில ஒரு ட்வீட் குறுக்க வந்துட்டு போச்சு. அது என்னப்பா ட்வீட்? விஜய் போட்டதை சொல்றியா? இப்ப அதுல நமக்கு அதுல ஒரு விதத்துல பரவாயில்ல அப்படின்னா, விஜய் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்காருங்கிறது ஒரு ஆறுதல். ஆனா விஜய் அவரு இப்ப அதுல நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் இப்போ ஒரு தாவேகாங்கிற கட்சியுடைய தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவரு அந்த பதிவை எங்க போடுறாருன்னா, தன்னுடைய சிஎம்ஓ ஐடியில இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நாங்க இதயத்துல ஏந்துவோம். கடல் கடந்து வாழும் எம் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு, அவர் ஈழத்தமிழ் சொந்த வார்த்தைக்கு பயன்படுத்தல, நம் தமிழ் சொந்தங்களுக்கு, ஏன்னா அவருக்கு எப்பயுமே இலங்கை தான், ஈழம் கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கான அரசியல் தெரியாது, புரிதல் இல்லை. அதனால கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம துணை நிற்போம் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்மளுடைய கேள்வி இந்த இடத்துல என்னன்னா, தாவேகா கட்சி தலைவராகத்தான் அவர் அந்த பதிவு செஞ்சிருக்காரு ஒழிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செய்யல. 2 பேரும் ஒரு ஆள் தானப்பா, எங்க போட்டா என்னப்பா அப்படின்னு சில பேர் சப்பக்கட்டு கட்டலாம். ஆனா நிதர்சனம் அது இல்ல. விஜய்க்கு தெரியும். இந்த ட்விட்டர் சொன்னவங்களே தெளிவா சொல்லியிருப்பாங்க, இது நீங்க அபிஷியலா உங்களுடைய முதலமைச்சருடைய ஐடியில இருந்து போடாதீங்க. ராகுல் ஜி கோச்சிக்குவாரு, அப்புறம் அவருக்கு ஒவ்வொரு முறையும் ஆதரவு தெரிவிக்கிற நமல் ராஜபக்சே மகன் நமல் கோச்சுக்குவாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கவுண்டமல்லி படத்துல சொல்லுவார்ல, டேய் ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். நான் இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்து, நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தும் வரல. அந்த மாதிரி இதுக்கு இதோட இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்குப்பா. அதாவது அவரு பொருள் எடுத்து அவரே போடுறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, கண்டனம் தெரிவிக்கிறான் அப்படின்னு சும்மா வெத்து ஒரு அறிக்கை விட்டுட்டு அமைதியா உட்காந்துறாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. மக்கள் கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஐயம், அதான் இப்ப சொல்ற மாதிரி ஒரு மேற்போக்கான விஷயத்த பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அவரு அதை பண்ணிருக்காரு. அதான் அப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு உடன் நிக்கிறேன்னு சொல்றது வேற, ஒரு கட்சியின் தலைவராக அவர்களுக்கு நான் துணை நிற்பேன்னு சொல்றது வேற. ஆனா விஜய் அதை தெளிவா செஞ்சிருக்காரு. நான் ஒரு முதலமைச்சராக நான் சொல்லல, ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவரா நான் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு உடன் நிக்கிறேன், என்னால அவ்வளவுதான் முடியும். இந்த முதலமைச்சர் நாற்காலி வச்சுக்கிட்டு ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னுங்கிற ஸ்டாண்ட் அவருக்கு தெளிவா தெரியுது இந்த பதிவுல. அது ஒண்ணுதான் விஜய் மேல வருத்தம். இன்னொன்னு வருத்தம்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை. ஏன்னு கேட்டா, விஜய்ங்கிற நபர் எப்படியாப்பட்ட நபர் நமக்கு தெரியும். ஏன்னா 2009 ஈழப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. அப்போ மார்ச் மாசம் நினைக்கிறேன், மார்ச் 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துல விஜய் சேலத்திலே கூட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. அதுல அவர் இந்த கொஞ்சம் பேசினாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பட ப்ரொமோஷன் பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அதை கூட நம்ம பெருசா விமர்சிக்க வேண்டாம். வந்தவர் அப்படியே அவர் படத்தை பத்தி பேசிட்டாரு வச்சுக்கலாம். ஆனா அடுத்த ஒரு 4-5 மாசம் கழிச்சு 8ஆம் மாசம் ஆகஸ்ட் மாசம் ராகுல் காந்தி போய் சந்திச்சு எனக்கு இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு 41 வயசு நினைக்கிறப்ப விஜய்க்கு, இல்ல 38 அவ்வளவுதான். ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இளைஞர் காங்கிரஸ்ல சீட் பொறுப்பு தர முடியும், உங்களுக்கு இல்லைன்னு மறுத்து அனுப்பிட்டாரு. அப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தமிழர்கள் ஈழத்துல கொல்லப்படுறாங்க அப்படின்னு நீ எதிர்த்து பேசுற, அடுத்த 4 மாசம் கழிச்சு தமிழர்களை யாரெல்லாம் கொன்றொழிச்சாங்களோ, கொன்றொழிக்க ஆயுதம் கொடுத்தாங்களோ, அதே ராகுல் காந்தியை போய் பார்த்து எங்களுக்கு எனக்கு நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கணும், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுன்னு கேட்டவர் தான் விஜய். விஜய்க்கு கொள்கையோ சித்தாந்தமோ ஒரு இளவும் கிடையாது. அவரு அரசியல ஜெயிக்கணும், அதுக்கு கூட ஜோசியர் ராபின் பண்டிட் அவரு என்னென்ன சொல்றாரோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் செய்வாரே தவிர அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடோ ஒரு புரிதலோ ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிறது இந்த பதிவுல நமக்கு தெளிவா உணர்ந்து கொள்ளலாம். அதை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்காரு விஜய் அவர்கள். அடுத்தது என்னப்பா? அடுத்து இந்த மருத்துவமனைக்கு மருத்துவர் வேடத்துல யாரோ ஒருத்தவங்க போனாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குப்பா. அதுவா
சங்கரன் கோவில் தொகுதியில அங்க வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. அப்போ விபத்து ஆகி அவருடைய கை துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த அவர் அந்த துண்டிக்கப்பட்ட கையோட வந்து அரசு மன்னதிக்கு வந்திருக்காங்க. அங்க சிகிச்சை வந்து கொஞ்சம் சரியா பண்ணல. அந்த துண்டிக்கப்பட்ட கையை அவரோட கையோட இணைக்க முடியாம போயிடுச்சு. சோ அந்த பிரச்சனையில வந்து தாவேகா வந்து ஆய்வு செய்வங்கிற பேர்ல தாவேகா கட்சியுடைய மருத்துவர் அணி பாசறை பொறுப்பாளர் ஒரு மகளிர் என்ன பண்ணிருக்காங்க, கட்சிக்கார 4 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு, தலைவர் கருப்பு கோட்டை, அம்மா வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்ட அந்த அம்மா போய் ஆய்வு செய்யணும்னு போயிருக்காங்க. இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, மருத்துவர் பாசறையில அந்த அம்மா பொறுப்புல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு செவிலியர் தான் படிச்சிருக்காங்க, அப்படிதான் செய்திகள் சொல்றாங்க. அப்ப செவிலியர் படித்த ஒரு நபர் மருத்துவர் பாசறையில இருக்கிற ஒரே காரணத்தை கோட்டு போட்டுக்கிட்டு நாங்க வந்து தாவேகா கட்சிக்காரங்க அப்படின்ட்டு அரசு மருத்துவமனைக்குள்ள போய் அங்க இருக்க எல்லா மருத்துவர்களையும் இது எப்படி நடந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்ல சொன்னா ஆய்வு செஞ்சிருக்காங்க அம்மா அவர்கள். இந்த செய்தி வெளியே வந்துருச்சு. அது ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு நியூஸ் தமிழுக்கு அம்மா அவர்கள் நேர்காணல் கூட கொடுத்துருக்காங்க. நாங்க வந்தோம், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் சரி பண்ணிட்டோம், அதுன்னு பேசியிருக்காங்க. இப்ப இந்த செய்தி வெளியே வந்தோன்னு எல்லாரும் தான் கேள்விக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் போறாங்க, ஒரு எம்எல்ஏ போறாங்கன்னா அது ஓகே. ஏன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது, அரசு ஊழியர்கள் அடிப்படையில் அவங்க அதை போய் செய்யலாம். ஆனா கட்சியில நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், நான் போய் வந்து ஆய்வு செய்யறேன்னு போறதெல்லாம் வந்து மிகவும் தவறானது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நாம கூட நாம் தமிழ் கட்சியில இருக்கோம், நம்ம கட்சியிலயும் மருத்துவ பாசறை பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க நாளைக்கு கோட்டம் மாட்டிக்கிட்டு போய் நாம் தமிழ் கட்சியில மருத்துவம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல மருத்துவம் படிச்ச ஒருத்தர் நேரா போய் ஆய்வுக்கு வந்திருக்கேன்னா அரசு மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? முடியாது. அப்போ வந்து ஆட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. அப்புறம் பீஸ் யாராவது பிடிங்கி விட்டுறாங்க, பாத்துக்கங்க. இதுதான் வந்து அந்த சம்பவத்தில் நடந்தது. அப்போ வந்து நீங்க ஒரு அரசு அதிகாரியே இல்லாம கட்சியில பொறுப்புல இருக்கீங்க, அவ்வளவுதான். அது ஆளுங்கட்சிங்கிறதுனால நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க. இது முடிஞ்சோன்னா அந்த அம்மா மறுபடியும் காணொலி கூட போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல நான் வந்து ஆய்வுக்கெல்லாம் போல, என்ன பிரச்சனை விசாரிக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு இருக்காங்க. அப்படியே பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அவ்வளவுதான். சரிப்பா. அடுத்து இப்ப கடைசி விஷயம், கடைசி சம்பவம் என்னன்னா, நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து யாருக்கோ போர்வையை போட்டு அப்படியே மூடிட்டு இருக்காரு. அது என்ன கதைன்னு தெரியலப்பா. இந்த வின்ஸ்டார் இந்தியா நிறுவனர் சிவகுமாருக்கு சால்வை போட்டுட்டு சொல்றேன். ஆமா, அது வந்து நேற்று செய்திகள்ல வந்து ரொம்ப வைரல் ஆனிச்சு. என்னன்னா, ஒரு மோசடி மன்னன் தாவேகா கட்சியில் நினைச்சிருக்கிறாரு. இந்த கட்சி ஒரு மானம் கட்ட கட்சி, எவன் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துக்கிறான் அப்படின்னு எல்லாரும் போட்டு ட்விட்டர்ல, இன்ஸ்டா, பேஸ்புக்ல போட்டு புலந்தாங்க. அதனால கொஞ்சம் தாவேகாக்கு சூடு சொரணை வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கருத்துன்னு வச்சுக்கலாம், மறுப்புன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு அமைச்சரா இருக்கேன், என்ன பார்த்து 1000 பேர் வருவான், சால்வை போடுவான், அவெல்லாம் என் கட்சியில வந்து அர்த்தம் ஆயிருமா? நீங்க வேற யார் கையில இருந்த மாதிரி இல்ல பாருங்க. கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப நம்ம கேள்வி அதான். இப்ப என்னன்னா, நான் ஒரு அமைச்சரா இருக்கேன், நீ என்ன பார்க்க வர அப்படின்னா, நீ தான் ஒரு சால்வை கொண்டு வந்து எனக்கு போட்டு ஐயா அமைச்சரா ஜெயிச்சிருக்க, வாழ்த்துக்களுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். ஆனா அந்த புகைப்படத்துல பாருங்க, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மோசடி மன்னன் சிவகுமாருக்கு சால்வையை போட்டு இப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அமைச்சர், நீங்க அமைச்சர் ஆனீங்களா இல்ல அவரு இப்ப அமைச்சர் ஆயிட்டாரா? அதுதான் நமக்கான கேள்வி. அப்போ நீங்க அமைச்சர், உங்களை பார்க்க அவர் வந்திருக்காருன்னா அவருதான் உங்களுக்கு சால்வை போடணும். நீங்க எதுக்கு அவருக்கு சால்வை போட்டீங்க? கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. அப்போ என்னன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறமே உங்களுக்கு இல்ல. ஒரு ஊழல் கட்சி இப்ப எடுத்தோன்னா சிவகுமார் வந்து ரூட்ல நேரம் உள்ள போய் இப்போ வந்து சால்வை எல்லாம் போட முடியாது. முன்கூட்டியே சிவகுமார் வந்து செங்கோட்டையன் அணுகிருக்கிறார். ஐயா இந்த நான் கட்சியில இணைய போறேன், இந்த கட்சியில சேர்த்துங்கன்னு பேசியிருப்பாங்க. பேசி அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் தான் சிவகுமார் அவர்கள் சால்வையோட போறாரு. அவருக்கு திரும்ப ஒரு கட்சியில இணைஞ்சதுக்கு இவர் ஒரு சால்வை போட்டு வரவேற்கிறார். இதுதான் இந்த சமயம் நடந்த உண்மை. அப்படி இருக்க சமயத்துல இது தற்செயலா நடந்த மாதிரியும், அவரு வந்து இவரை வந்து மரியாதை நிமித்தத்தை தான் பார்க்க வந்தாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, நீங்க அவருக்கு சால்வை போட்ட புகைப்படம் வந்திருக்கு, அவரு உங்களுக்கு சால்வை போட்ட புகைப்படம் வரல. அப்படியே வந்திருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா நாம கேட்கிற கேள்வி, நீங்க எதற்காக வந்து சால்வை போட்டீங்க? கொஞ்சம் கட்சியில புதுசாக இணைஞ்சாங்க, நம்ம ஒரு சால்வை போட்டு கட்சியில வந்தது வாழ்த்துக்கள் வரவேற்போம்.
அப்போ நீங்க அவருக்கு சால்வை போட்டு வர வச்சிருக்கீங்கன்னா அவரு உங்க கட்சியில இணைஞ்சிருக்கிற செய்தி உண்மைதானே? அப்போ நீங்க இன்னைக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு, ஊடகங்கள் விமர்சிக்கிறாங்க, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு என்னை பார்க்க தான் வந்தாரு, மரியாதை தான் பார்க்க வந்தாரு, மற்றபடி அவருக்கு என் கட்சிக்கும் தொடர்பு இல்ல, சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பயலுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கய்யா. என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி, ஊடகங்கள்ல இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசு பொருளா மாறுதலையாவது இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாவது பயப்பட தவறுகளை திருத்திக்க முயற்சி பண்ணுது. அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்றப்போ எல்லாம் யாரும் கண்டிக்கிறாங்க, எல்லாம் கண்டிக்கிறாங்க, உடனே மாத்திக்கிறாங்க. உடனே அப்பதான் டிவி கேட்கறாங்களா, மறைஞ்சிருந்தீங்களா வெளில வர பாத்தீங்களா, கண்டிச்ச உடனே மாத்திக்கிட்டாங்க. அவ பண்றது யாருப்பா, அவங்க தானேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களே கண்டிச்சொன்ன மாத்திட்டாங்கன்னு உருட்டுவாங்க. எவனும் அரசாங்கத்துக்கு விமர்சனமே வைக்க கூடாதுன்னு ஜீவ போட்டு எல்லா வலைதளங்களை முகநூல் பக்கங்களை முடக்கிற வேலையை ஒரு பக்கம் செய்வாங்க. அதனால தாவேக கட்சிக்கு நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து கொஞ்சம் அறத்துடன் இந்த இருக்கிற 5 ஆண்டுகளையும் ஓட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செல்வத்தனமான தவறுகளை செய்து உங்கள் பேரை மென்மேலும் கெடுத்துக்காதீங்க தான் நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம். நன்றி வணக்கம்.